திருவண்ணாமலை மாவட்டம் கரிப்பூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் அடிப்படை வசதி கோரி பொதுமக்கள் பள்ளிக்கு பூட்டு போட்டு போராட்டம் நடத்தினர். சேத்துப்பட்டு அருகே உள்ள கரிப்பூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளி கடந்த 2010ஆம் ஆண்டு நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. பாழடைந்த கட்டடத்தில் இயங்கி வரும் இந்த பள்ளியின் தரம் உயர்த்தப்பட்டும் இந்த பள்ளிக்கு தேவையான கட்டடங்கள், குடிநீர், கழிப்பறை போன்ற எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை. பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கோரி அப்பகுதி மக்கள் அரசு அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் பள்ளி முன்பு திரண்ட பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி பள்ளிக்கு பூட்டு போட்டு முற்றுகையிட்டனர். ஸ்கூலு சரியில்லை, இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குது, மாடு கொட்டா மாதிரி இருக்கு, ஒரு பஸ் காரு வருது, ஒரு பாதுகாப்பு இல்ல. இந்த ஊர்ல நாங்க எப்படி எங்க பசங்களை நாங்க நம்பி படிக்க வைக்கிறது? குடிக்க தண்ணி இல்ல, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு இல்ல, விளையாடுறதுக்கு இடங்க இல்ல, எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. திருவண்ணாமலை வரைக்கும் போய் இந்த கல்வி அதிகாரியும் பார்த்தோம், மேற்கொண்ட நடவடிக்கை இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. ஒரு 4 ஆண்டாச்சு இந்த கல்வி தரம் உயர்த்து, இன்னைக்கு வரைக்கும் அடிப்படை வசதி என்னன்றதை செஞ்சு கொடுக்கல. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த டிஎஸ்பி கணேசன், ஆரணி தாசில்தார் அனுஷா ஆகியோர் பொதுமக்களிடம் சமரச பேச்சு நடத்தினர். பள்ளிக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் முற்றுகையை கைவிட்டனர்.